ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 370. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 5 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பகவத்கீதையின் அழிவு அற்ற விஞ்ஞானம் 12 காலத்திற்கு முன்பாகவே சூரிய தேவனுக்கு உரைக்கப்பட்டு குரு சீட பரம்பரையின் மூலமாக உணரப்பட்டு வந்தது என்றும், தன்னுடைய நண்பனாகவும் பக்தனாகவும் இருப்பதால் அதே ஞானத்தினை தற்போது அர்ஜுனனுக்கு வழங்குவதாகவும் கிருஷ்ணர் கூறினார். தன் உடைய வயதை ஒத்தவரான கிருஷ்ணர் எவ்வாறு சூரிய தேவனுக்கு உபதேசித்து இருக்க முடியும் என்ற அர்ஜுனன் கேள்விக்கு தனது சொந்த விருப்பத்தின்படி தான் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இருப்பதாக அவர் பதிலளித்தார். தர்மம் சீர்குலைந்து அதர்மம் தலை தூக்கும்போது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலை நாட்டுவதற்காக தான் தோன்றுவதாகவும் தெரிவித்தார். அவ்வாறு அவர் தோன்றும்போது அவருடைய பிறப்பும் செயல்களும் தெய்வீகமானவை என்பதை புரிந்து கொள்பவன் முக்தி அடைகின்றான். கிருஷ்ணரிடம் சரண் அடைவோர் தங்களது சரணாகதிக்கு தகுந்த பலனை அடைவார்கள். மக்கள் பெரும்பாலும் இயற்கையின் குணங்களில் இருப்பதால் அந்த குணங்களுக்கும் அவர்களது செயல்களுக்கும் ஏற்ப சமுதாயத்தில் 4 பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. செயல்களை பற்றி குழம்பி இருந்த அர்ஜுனன் இடம் கர்மம், அக்கர்மம், விக்கர்மம் ஆகியவற்றை பற்றியும் பலதரப்பட்ட யாகங்களை பற்றியும் அத்தகைய யாகங்களால் அடையப்படும் தெய்வீக ஞானத்தை பற்றியும் கிருஷ்ணர் விளக்கினார். தெய்வீக ஞானத்தை போன்று உயர்ந்தது ஏதும் கிடையாது என அதன் பெருமையை கூறி அர்ஜுனனை போரிடும்படி கிருஷ்ணர் தூண்ட 4ஆம் அத்தியாயம் முடிவு உற்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய கீதை ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு கடமைகள் ஏதும் கிடையாது என 3ஆம் அத்தியாயத்திலும், எல்லாவிதமான யாகச் செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுகின்றன எனவும் 4ஆம் அத்தியாயத்திலும் கூறப்பட்டு உள்ளன. இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஞானத்தையும் துறவையும் புகழ்ந்த கிருஷ்ணர் எழுந்து போரிடுவாயாக என அர்ஜுனனை அறிவுறுத்தினார். பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையையும் ஒரே நேரத்தில் இறைவன் வலியுறுத்தியதால் அர்ஜுனன் சற்று குழம்பி விட்டான். அதனால் முதலில் செயலை துறப்பதையும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்து உரைத்து உள்ளீர்கள். இவை 2இல் சிறந்த நன்மையை தருவது எது என அர்ஜுனன் கேள்வி கேட்க 5ஆம் அத்தியாயம் தொடங்குகிறது. அர்ஜுனன் குழம்பிய நிலையில் தொடர வேண்டும் என்பதும், அதன் மூலம் துறவும் செயலும் முரண்பட்டது கிடையாது என்பதை மேலும் வலியுறுத்த முடியும் என்பதும் கிருஷ்ணரின் திட்டம். செயலை துறத்தல், பக்தியுடன் செயலாற்றுதல் ஆகிய 2மே முக்திக்கு ஏற்றவை. இருப்பினும் பக்தியுடன் செயலாற்றுதல் சிறந்ததாகும். ஏனென்றால் அஃது எளிமை ஆனதும் பாதுகாப்பு ஆனதும் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதும் ஆகும். துறவு மனப்பான்மையுடன் தொடர்ந்து செயலாற்றுதல் ஒருவனது ஞானத்தை பலப்படுத்தும். செயல்களின் பலன்களில் வெறுப்பு இல்லாமல் இருப்பதால் அவன் நிரந்தர சந்நியாசியாக கருதப்படுகின்றான். பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முக்தியை அடைகின்றான். கர்மம் யோகத்தை சாங்கிய யோகத்தின் சம நிலையில் காண்பவன் உள்ளதை உள்ளபடி காண்பவன் ஆகின்றான். அந்த 2 பாதைகளின் குறிக்கோளும் ஒன்றே, அதாவது ஜீவன் முழுமுதற் கடவுளின் அம்சம் என்பதை உணர்வதே. நல்ல செயல்களில் ஈடுபடாத புலன்கள் தீய செயல்களை நோக்கி செல்வது நிச்சயம் என்பதால் புலன்களை கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடுதல் சிறந்ததாகும்.
அவ்வாறு ஈடுபடும் சிந்தனையுள்ள மனிதன் தாமதம் இல்லாமல் பரம்பொருளை அடைய முடியும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பலன்களை எதிர்பார்க்காமல் செயல்களில் ஈடுபடுபவன் நிஷ்காம கர்மயோகத்தில் ஈடுபடுபவன் அனைவருக்கும் பிரியமானவன் ஆகின்றான். செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் பந்தப்படுவது கிடையாது. பார்த்தல், கேட்டல், நுகர்தல் போன்ற பல்வேறு செயல்களை அவன் செய்தாலும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்பதை அவன் எப்போதும் அறிந்து இருக்கின்றான். அவ்வாறு பற்று இல்லாமல் தனது கடமைகளை செய்து பலன்களை பரம புருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படாமல் இருக்கின்றதோ அதுபோன்று பாவ விளைவுகளால் தீண்டப்படாமல் இருக்கின்றான். அத்தகு நபர்கள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி, புலன்கள் என அனைத்தையும் செயல்படுத்துகின்றார்கள். அவர்கள் பூரண அமைதியையும், அவ்வாறு செயல்பட மறுப்பவர்கள் பௌதிக வாழ்வின் பந்தத்தையும் அடைகின்றார்கள். ஒரு செயலை செய்பவன் யார் என்பது குறித்து முந்தைய அத்தியாயங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை கிருஷ்ணர் இங்கு தொடர்கின்றார். மனதால் ஒருவன் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது அவன் எந்த செயலையும் செய்வது கிடையாது. எந்த செயலுக்கும் காரணம் கிடையாது. உடல் என்னும் 9 கதவுகளை கொண்ட நகரில் இன்பமாக வசிக்கின்றான். அவன் செயல்களை உண்டாக்குவது கிடையாது. செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் கிடையாது. செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவது கிடையாது. இவை அனைத்தும் ஜட இயற்கையின் குணங்களால் செய்யப்படுகின்றன. இருப்பினும் ஜட இயற்கையின் அதிபதியாக திகழும் பரமபுருஷர் அந்த செயல்களுக்கு காரணம் கிடையாது. அறியாமையின் காரணத்தினால் ஜீவன் ஒரு செயலை செய்வதற்கு விரும்புகின்றான். அந்த விருப்பமே செயல்களுக்கு அடிப்படை என்பதால் ஒரு செயல் நடைபெறும்போது ஜீவன் அந்த செயலுக்கு முக்கிய கர்த்தாவாக அமைகின்றான். இருப்பினும் அந்த செயல் ஜீவனால் மட்டும் செய்யப்பட இயலாது. ஜட இயற்கையின் உதவியும் பரமாத்மாவின் அனுமதியும் அதற்கு அவசியம் என்பதால் ஜட இயற்கை 2வது கர்த்தா என்றும் பரமாத்மா 3வது இறுதி கர்த்தா என்றும் அறியப்படுகின்றது. ஜீவன் இறுதி காரணம் அல்ல என்ற போதிலும் செயல்களின் விளைவுகளுக்கு அவனே பொறுப்பாளி ஆகின்றான். நடுநிலையில் இருந்து அனுமதி கொடுப்பவராக திகழும் பரமாத்மா நல்ல தீய செயல்களுக்கு பொறுப்பாளி கிடையாது. இதை புரிந்து கொள்வதே ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக அறியாமையை களைய இயலும். மனது, புத்தி, நம்பிக்கை என எல்லாவற்றையும் பரம்பொருளில் நிலைநிறுத்தி பூரண ஞானத்தினால் களங்கங்களில் இருந்து விடுபடுபவன் முக்தி பாதையில் முன்னேறுகின்றான். அத்தகையோன் எல்லா உயிர்வாளிகளிலும் பரமாத்மா வீற்று இருக்கின்றார் என்பதை தனது ஞானத்தினால் உணர்ந்து பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன் என அனைவரையும் சம நோக்கில் காண்கின்றான். விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்ச்சியும் விரும்பாதவற்றை அடைவதால் துக்கத்தையும் அவன் அனுபவிப்பது கிடையாது. ஜட புலன் இன்பங்களால் கவரப்படாமல் தன்னுள் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம், துன்பம் இவற்றிற்கு காரணமாக அமையும் என்பதால் ஆரம்பமும் முடிவும் கொண்ட அத்தகு இன்பங்களில் அறிவு உடையோன் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொண்டு காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் இந்த உலகிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவ்வாறு தனக்குள் பார்வையை செலுத்தி தனக்குள் இன்பமாக இருப்பவன் பக்குவமான யோகி ஆகின்றான். அவன் எல்லா பாவத்தில் இருந்தும் விடுபட்டு முக்தி அடைகின்றான். நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலமாக பரமாத்மாவை உணர்வதற்கான பாதையை விளக்கிய ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவை உணர்வதற்கான மற்றொரு பாதையான அஷ்டாங்க யோகத்தை பற்றிய சிறு குறிப்பையும் இந்த அத்தியாயத்தில் வழங்குகின்றார்.
6ஆம் அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகம் விரிவாக விளக்கப்படும். அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்ய விரும்புபவன் புலன் சார்ந்த விஷயங்களை வெளியில் நிறுத்தி புருவ மத்தியில் கண்களையும் பார்வையும் நிறுத்தி நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி மனது புலன் மற்றும் அறிவை கட்டுப்படுத்துவதால் ஆசை, பயம், கோபம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகின்றான். உலக மக்கள் அனைவரும் எங்கே அமைதி என அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே அமைதிக்கான எளிய வழியினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு நல்குகின்றார். இந்த உலகில் கர்மம் யோகிகளாலும் ஞானம் யோகிகளாலும் செய்யப்படும் யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பர் கிருஷ்ணரே. எல்லா லோகங்களையும் தேவர்களையும் ஆள்பவர் கிருஷ்ணரே. எல்லா உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பனாக இருப்பவர் கிருஷ்ணரே. இவற்றை எவனொருவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் அமைதியை அடைய முடியும். கர்ம யோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் நடைமுறை விளக்கமாகும். பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்பதை அறிந்து கிருஷ்ண உணர்வு உடன் செயலாற்றினால் அந்த செயல் திவ்ய ஞானத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. பரமாத்மாவை பற்றிய அந்த திவ்ய ஞானம் முக்திக்கு வழி வகுப்பது ஆகும். கடைசியாக குறிப்பு கீழ்காண்போம். 5ஆம் அத்தியாயத்தின் 5 பகுதிகள். 4ஆம் அத்தியாயத்தின் உடனான தொடர்பு 4.41 செயல்களின் பலன்களை துறந்து யோக கவசம் பூண்டு போரிடுவாயாக. 1 கர்மயோகம் துறவரத்திற்கு சமமானது. 2 பாதைகளும் முக்திக்கு ஏற்றவை. இவை 2இல் செயலாற்றுதல் சிறந்தது. 5.1 அடுத்ததாக 2 நிஷ்காம கர்மயோகம். 5.7 பற்று இல்லாமல் கடமைகளை செய்து பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். அத்தகையோன் தாமரை இலையில் உள்ள நீரைப் போல் விடுபடுகின்றான். 3 ஆத்மா பரமாத்மா இயற்கை இடையிலான உறவுகள். 5.13 ஆத்மா செயல்களை செய்வது கிடையாது. ஜட இயற்கையினால் பரமாத்மாவின் அனுமதியில் செய்யப்படுகின்றன. செயல்களின் விளைவுகளுக்கு பரமாத்மா பொறுப்பு கிடையாது. செயல்களுக்கு ஆத்மாவே முதல் கர்த்தா, இயற்கை 2வது கர்த்தா, பரமாத்மா இறுதி கர்த்தா. 4 பரமாத்மாவை உணர்ந்து அறிந்தவன் அறிகுறிகள். 5.17 எல்லோரையும் சமமாக காண்கின்றான். தன்னுள் சுகத்தை அனுபவிக்கின்றான். ஆரம்பமும் முடிவும் கொண்ட புலன் இன்பத்தில் நாட்டம் கொள்வது கிடையாது. பரமாத்மா உணர்வினை அஷ்டாங்க யோகத்தின் மூலமாகவும் அடையலாம். 5 அமைதிக்கான வாழ்விற்கான வழி. 5.29 எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே. எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் இறைவன் கிருஷ்ணரே. எல்லா ஜீவன்களுக்கும் உற்ற நண்பன் கிருஷ்ணரே. இவற்றை அறிவதால் அமைதியை அடைந்து விடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்